So audio, okay, check. I will close this. I will close this as well. Okay. So this is our project. So last week, last 2 days, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கிளாஸ் காம்பனன்ட்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ் காம்பனன்ட்னா என்ன, ப்ராப்ஸ்னா என்ன, ப்ராப்ஸ்ல இஷ்யூ வி கான் சேஞ்ச் த ப்ராப்ஸ் இன்புட் டைரக்ட்லி, அதனால ஸ்டேட் மெத்தட் யூஸ் பண்றோம். ஸோ கிளாஸ்க்கு வந்து ஸ்டேட் மெத்தட் டைரக்டா இருக்கு, அதனால அங்கே யூஸ் பண்ணிடலாம். பட் ஃபங்க்ஷனலுக்கு ஸ்டேட் மெத்தட் கிடையாது, அதனால யூஸ் ஸ்டேட் போறோம். ஓகே, ஸோ அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ளஸ் ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்றது, ஆன் கிளிக் ஃபங்க்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்றது, ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன. ஸோ ஒவ்வொன்றுமே மேக்ஸிமம் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ I will close this, close this, close this. ஓகேவா? இது ரெண்டும் ப்ராப்ஸ் அண்ட் ஸ்டேட்டுமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசாக ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு வந்து ரெஃப்னு வச்சுக்கலாம். ஓகே, ரெஃபரன்ஸ் தான் பண்ண போறோம் இல்லையா? ஸோ ரெஃப். ஸோ inside I'm going to create one class ref.js file. So RCE and then enter. I will remove this. So inside constructor create பண்ணோம், or constructor. So it creates stats and props, everything. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிரியேட் பண்ணிடுது இல்லையா? ஸோ ஸ்டேட்ல இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, ஸோ எம்டியா வச்சுக்கலாம். நார்மலா நம்ம ஒரு இன்புட், ஸோ இங்கே கிளாஸ் ரெஃப்னு இருக்கு. ஓகே, அண்ட் ஐ எம் கோயிங் டு சே BR tag. ஓகே, பிரேக் டேக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேக் பார்ப்போம். அடுத்து வந்து சரி கிளாஸ் காம்பனெண்ட்ல எப்படி createRef யூஸ் பண்றது, அடுத்து ஃபங்க்ஷன் காம்பனெண்ட்ல எப்படி createRef யூஸ் பண்றது. ஸோ நான் எப்பயுமே நீங்க ஏதாவது ஸ்டடி பண்றதா இருந்தாலும் சரி, ஏதாவது லேர்ன் பண்றதா இருந்தாலும் சரி, அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸே ரெஃபர் பண்ணுங்க. டோன்ட் கோ வித் அதர் டாக்குமெண்டேஷன். அதர் டாக்குமெண்டேஷனும் ஓகே தான், பட் அஃபிஷியல் டாக்குமெண்ட் ஹேஸ் மோர் எஃபிஷியன்ட் ஐடியா. ஏன்னா அது வந்து டெவலப்பர் அவங்க யாரு கிரியேட் பண்ணாங்களோ அவங்க கிரியேட் பண்ணது இல்லையா? ஸோ அதனால நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது ரெஃப்ஸ். ஓகே, ஸோ இஃப் ஐ கிளிக் ரெஃப்ஸ், thinking in React, not this one, referring value with refs. Yes, ஸோ இதுதான் நமக்கு வேணும். So when you want a component to remember some information, but you don't want to information to trigger new renders. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டேட் மெத்தட்லாம் நம்ம வந்து ரெண்டருக்குள்ள யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பட் ஸ்டேட் மெத்தட் இல்லாம ஓகே ஒரு சில வேல்யூஸ்லாம் இருக்கு. அந்த வேல்யூஸ் வந்து ரெண்டர் ஆகாது, பட் அதை நம்ம ஸ்டேட்ல யூஸ் பண்ணிட்டு இருப்போம். லைக் இன்புட் மாதிரி. இன்புட்டுக்கு ஒரு வேல்யூ டேக் ஆட் பண்றதுக்காக ஸ்டேட்ல ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ராப்ஸ்ல கிளாஸ் காம்பனன்ட், ஓகே இது ரன் ஆகுது. ஓகே, ஸோ கிளாஸ்ல ப்ராப்ஸ் கிளாஸ் ப்ராப்ஸ் அந்த காம்பனன்ட் ஓப்பன் பண்றேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு இன்புட் டேக் இருக்கு, இங்க ஒரு வேல்யூ ப்ராப்பர்ட்டி, இன்புட்ல வேல்யூ ப்ராப்பர்ட்டி. அதை நம்ம எது கூட கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்டேட்டோட கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ ஸ்டேட் ஆல்மோஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெண்டர் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டர் மீன் டிஸ்பிளே. ஓகே, ஸோ ரெண்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்றதுக்காக தான் இந்த ஸ்டேட் ஆப்ஜெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த இன்புட் நேம்ன்றத நம்ம எங்கேயுமே ரெண்டர் பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணிருப்போம், வேல்யூல யூஸ் பண்ணிருப்போம், பட் எங்கேயுமே ரெண்டர் பண்ணிருக்க மாட்டோம். ரெண்டர் மீன்ஸ் டிஸ்பிளேல எங்கேயுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். பட் மற்ற ஸ்டேட் ஆப்ஜெக்ட்லாம் பாருங்க, நேம் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கோம், ஒர்க்கை வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எதெல்லாம் நமக்கு ஒர்க் பண்ணி அதை வந்து ரெண்டர் பண்றோமோ அதை மட்டும் ஸ்டேட்ல கிரியேட் பண்ணுங்க. எதெல்லாம் வந்து இந்த மாதிரி அன்வான்டா இருக்கோ, அன்வான்ட் மீன்ஸ் அதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ண தேவையில்ல, பட் அதோட ஹெல்ப் வந்து நமக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்டேட்டா கிரியேட் பண்ணாம ரெஃபா கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்ப இந்த இடத்துல இதே ஃபங்க்ஷனை அப்படி நான் ரீகால் பண்றேன். எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்க நேம் அப்படின்னு ஒரு இன்புட் ஃப்ரம் ப்ராப்ஸ், this dot props dot name. ஓகே, ஸோ நேம் வந்து வாங்கிக்குவோம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா அந்த நேமை வந்து டிஸ்பிளே பண்றேன். ஸோ டிஸ்பிளே பண்ணும்போது ப்ராப்ஸ்ல இருந்து டிஸ்பிளே பண்ணக்கூடாது, ஸ்டேட்ல இருந்து டிஸ்பிளே பண்ணணும். this dot state dot name, correct? Yes. So br tag, and then I'm using one input.
ஸோ இன்புட் வேல்யூ கனெக்ட் பண்ணோம்னா நம்ம ஸ்டேட்ல தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். பட் ஸ்டேட்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம ரெஃப்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. ஸோ ரெஃப்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி தான்ப்பா. ஸோ ஆக்சுவலா இவங்க வந்து யூஸ் ரெஃப்ன்றது ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டுக்கு, நம்ம இப்போ பார்க்க போகிறது கிளாஸ் காம்பனண்ட். ஸோ கிளாஸ் காம்பனண்ட்டுக்கு போவோம். ஸோ இது எல்லாமே அதுக்கு பேர் வந்து createRef. ஓகே இது ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா createRef இம்போர்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் வந்து createRef இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்க கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள அந்த மாதிரி createRef கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் இன்சைட் யுவர் ப்ரோக்ராம்ஸ். ஹவு வி கேன் கனெக்ட் இன்புட் ரெஃப் டு த இன்புட் ரெஃப் இங்க வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி இன்புட் வேரியபிளோட கனெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். வேல்யூ டேக்ல கனெக்ட் பண்ண தேவையில்ல, டைரக்டா ரெஃப் ஈக்குவல் டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ரெஃப் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்புட் ரெஃப் ஈக்குவல் டு நியூ கிரியேட் ரெஃப். ஓகே, இப்படிதான் அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்மளும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நியூ கீவேர்டு தேவையில்லை எனக்கு. ஓகே சாரி, மை பேட். ஓகே, இதை ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ இன்புட் ரெக் ஈக்குவல் டு கிரியேட் ரெஃப் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இன்புட் ரெஃபை இந்த இன்புட்டோட கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணணும்? வேல்யூ ப்ராப்பர்ட்டி வேண்டாம், டைரக்டா ரெஃப்னு நீங்க யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணாலே போதும். ஸோ ரெஃப் ஈக்குவல் டு திஸ் டாட் இன்புட் ரெஃப். ஓகே, ஸோ அங்க கனெக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ ப்ராப்பர்ட்டி போட்டிருப்போம் பிளஸ் ஆன் சேஞ்ச் மெத்தட் போட்டிருப்போம். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃபிகல்ட் ரைட். பட் இங்க நீங்க பாருங்க ஜஸ்ட் இன்புட் ரெஃப் போட்டிருக்கோம், அதை இங்க இன்புட் ரெஃப்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆன் சேஞ்ச் மெத்தட்ல இங்க தேவையில்லை, நமக்கு டைரக்டாவே வேல்யூ கெட் பண்ணலாம். நான் எப்படின்னு சொல்றேன். இங்க ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் மீ. ஸோ கிளிக் மீ கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் மீ கெட் இன்புட் அப்படின்னு வச்சு கெட் இன்புட் வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கிளிக் மீ டு கெட் இன்புட் வேல்யூ. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இன்புட் வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆன் கிளிக் ஃபங்க்ஷன், ஆன் கிளிக் ஃபங்க்ஷன்ல திஸ் டாட் செக் இன்புட். ஓகே, நான் சும்மா ஒரு பேர் வச்சுக்கிறேன், செக் இன்புட். ஓகே, ஸோ செக் இன்புட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இதை கால் பேக் ஃபங்க்ஷனா கால் பண்ணிக்கலாம். கால் பேக் ஃபங்க்ஷன்னா arrow function. ஓகேவா? So here I will create this dot check input is sorry, this check input as arrow function. ஓகேவா? ஸோ இன்சைட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு அலர்ட் மெசேஜா பண்ணிக்கலாம். அலர்ட். ஸோ இப்போதைக்கு ஒரு அலர்ட் மெசேஜா பண்றேன். ஸோ அலர்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்புட் ரெஃபரன்ஸோட டார்கெட் கரண்ட் வேல்யூவை நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை டிஸ்பிளே மட்டும் பண்றேன், உங்களுக்கு அவுட்புட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதை வந்து அலர்ட்ல போடணும், கன்சோல்ல போட்டு ஃபர்ஸ்ட் அது என்ன மாதிரியான அவுட்புட் தருதுன்னு பார்ப்போம். இன்புட் சாரி திஸ் டாட் இன்புட் ரெஃப். இன்புட் ரெஃப். ஸோ இன்புட் ரெஃப் createRef கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இங்க மேல நம்ம இம்போர்ட் பண்ணணும். கமா போட்டுட்டு createRef. ஓகேவா? இங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த createRef தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். அதை இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம், அதை இன்புட்டோட கனெக்ட் பண்ணிருக்கோம். பட்டன் கிளிக் பண்ணா இந்த வேல்யூவை நம்ம டிஸ்பிளே மட்டும் பண்றோம். ஓகேவா? சிம்பிள், சோ சிம்பிள். ஸோ app.js போயிட்டு I will command these two. ஸோ இன்னைக்கு வந்து இது ரெண்டும் பார்க்கல. ஸோ அடுத்ததுக்கு போகலாம். இன் கிளாஸ் ரெஃப். ஓகேவா? ஸோ கிளாஸ் ரெஃப். ஓகே, ஸோ கிளாஸ் ரெஃப்ல நம்ம இங்க இருந்து நேம் அட்ரிபியூட் நேம் ப்ராப்ஸ் மட்டும் அனுப்பணும். நான் வந்து பாலா அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி யூஸ் ஆல் திஸ் மை நேம். ஓகே, நம்மளோட ரியாக்ட் ஆப் refresh the page. ஸோ அங்கே இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்
we will see the output. Okay. Okay, run output. Okay, so ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்றதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இங்க நம்ம கிரியேட் ரெஃபை இம்போர்ட் பண்ணணும். ஒரு வேரியபிள் அதை வந்து கிரியேட் ரெஃப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கால் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நம்ம எங்க கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்க கனெக்ட் பண்ணிக்கணும். லைக் நான் இன்புட்ல கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால ரெஃப் ஈக்குவல் டு இன்புட். ஸோ ஸ்டில் கம்பைலிங். சொல்லுங்கப்பா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கிளியர் பண்ணுறேன். ஸோ நீங்க டாக்குமெண்ட் வேணா அது வரைக்கும் ரீட் பண்ணுவோம். ஸோ இது ரிஃப்ரெஷ் ஆகிற வரைக்கும். ஓகே, see, to declare ref inside a class component called createRef and assign it to its result to a class field. Okay, so என்ன சொல்றாங்க, as call createRef, so இதுதான் கால் பண்ணிருக்கோம், and assign it to a result class field. so class குள்ள ஒரு field, இது class, இது வந்து field. okay, so அதுல வந்து createRef வந்து assign பண்ணிருக்கோம். ஓகேவா, அதுக்கப்புறம் if you now pass ref equal to this dot input ref, ஸோ உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அதை போட்டுட்டு இந்த வேல்யூவை தான் நீங்க வந்து இன்புட்டோட கனெக்ட் பண்ணணும் டு ஒன் இன்புட் இன் யோர் ஜேஎஸ்எக்ஸ். ஓகே, இது ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. என்ன சொல்றாங்க, இன்புட் ரெஃப் வேரியபிள் இல்லை. ஸோ மேபி ஐ கிவன் அ ராங் நேம் ஆர் வாட். ஓகே, இங்கேயும் திஸ் கீவர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, now everything is fine. If I go here, refresh the page, இந்த பாலான்றது வந்து ஆப்ல இருந்து வந்துச்சு. ஓகேவா, யூசிங் ப்ராப்ஸ். ஸோ இப்போ நமக்கு இன்புட் வேல்யூ தான் வேணும், அதை கொடுத்து இதை கிளிக் பண்ணா கன்சோல்ல அந்த அவுட்புட் வரணும். ஓகே, ஸோ கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நோ எரர். இஃப் ஐ சே கிரிஷ் ஹியர் and get input, see you can get the output as an object. ஸோ ஆப்ஜெக்ட் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல கரண்ட்ன்ற கீவேர்ட் இருக்கு. கரண்ட் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா you may get lot of information. ஸோ ஆனா இதுல நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வேல்யூ. ஸோ வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ if I open the value, you will see Krish. ஓகே, ஸோ ஆன் சேஞ்ச் மெத்தட் இல்லாம வேல்யூ ப்ராப்பர்ட்டி இல்லாம ஜஸ்ட் ஒரு ரெஃப் கிரியேட் பண்றது மூலயமா நமக்கு இன்புட் வேரியபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுல வந்து சுத்தி வளைச்சு மூக்கு தொடுற மாதிரி. ஓகேவா, ஸோ நீங்க இங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூல ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணியிருப்போம், ஆன் சேஞ்ச் மெத்தட்ல லிசனரை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ லிசனர் என்ன பண்ணும், ஒவ்வொரு டைம் சேஞ்ச் ஆகும் போது செட் ஸ்டேட் மெத்தடோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், அதை யூஸ் பண்ணிக்குவோம் நமக்கு எங்க தேவையோ. பட் இங்க ஜஸ்ட் ரெஃப்ன்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணா போதும், அந்த ரெஃப் நம்ம எங்கெல்லாம் கால் பண்றோமோ அது டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க டாட் கரண்ட் டாட் வேல்யூ, ஸோ அப்படிதானே. ஸோ நீங்க இங்க அவுட்புட்ல பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. லைக் கரண்ட் ஆப்ஜெக்ட், கரண்ட்டுக்குள்ள வேல்யூ ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஐ வில் ரிஃப்ரெஷ் திஸ் பேஜ் நவ். ஸோ நத்திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஐ வில் சே கிறிஸ் அகைன். ஸோ நான் இங்க கன்சோல்ல என்ன மெசேஜ் போட்டிருக்கேன், input ref dot current dot value. So அப்போ current object குள்ள value object கால் பண்றோம். So if I write here, see Krish is coming directly. So there is no on change function, no value reference, only character ref அப்படின்ற ஒரு attribute மட்டும், like a props மாதிரி. props refன்ற props வந்து நீங்க வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து கிரியேட் ரெஃப்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி, ரைட். ஸோ இந்த வேல்யூ வந்து இப்போ டிஸ்பிளே பண்றதுக்காக இல்ல, இதை நம்ம கெட் பண்றதுக்காக தான் இந்த இது. பட் இதை நம்ம ரெண்டர் பண்ணவோ எதுவுமே பண்ண போறது இல்லை. அதனால இது எல்லாத்தையும் கிரியேட் ரெஃப்ல யூஸ் பண்றது ஈஸி. ஸோ ப்ராசஸ் ஸ்டேட்டை தாண்டி இன்னொரு விஷயம் இம்பார்ட்டண்டா தேவைன்னா அது ரெஃப். இது வந்து கிளாஸ் காம்பனன்ட். இதே மாதிரி ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்லயே இருக்கு, அதுக்கு பேரு யூஸ் ரெஃப். ஓகேவா, அதையும் பார்த்துருவோம். ஃபங்க்ஷனல் ரெஃப். ஸோ ஐ வில் சே func ref dot js RCFE. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். ஹியர் நமக்கு வந்து ப்ராப்ஸ் வேணும் அப்படின்னா ப்ராப்ஸ் இங்கே நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இங்க உங்ககிட்ட வந்து லைக் என்னது யூஸ் ஸ்டேட். ஸோ யூஸ் ஸ்டேட் இங்க நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
So constant name comma set name equal to use state props.name. So propsல இருந்து ஒரு நேம் இங்க ஸ்டேட்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு br tag. Then நம்மளோட நேம் attribute. So நேம் வந்து ஸ்டேட்ல இருந்து எடுத்திருக்கோம். யூஸ் ஸ்டேட்ல இருந்து. ஓகே. ஸோ சேம் br tag. இங்கேயும் அதே மாதிரி ஒரு இன்புட் கிரியேட் பண்ண போறோம். இன்புட். ஸோ இங்க இன்புட் கிரியேட் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணிட்டோம். பட் ப்ராப்ளம் இங்க நம்ம கிட்ட ஸ்டேட் சாரி ரெஃப் வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியாது. லைக் இங்க நம்ம எப்படி கிரியேட் பண்ணுமோ இது மாதிரி நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நமக்கு ரெஃப் எப்படி யூஸ் பண்றது? கரெக்ட். ஸோ அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா யூஸ் ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிரியேட் ரெஃப். இதுலயே வந்து யூஸ் ரெஃப்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா யூஸ் ரெஃப். Here, use ref. So use ref எப்படி கிரியேட் பண்ணா constant ref equal to use ref. ஓகேவா? அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So use refல நீங்க இனிஷியலா வேல்யூ கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இல்லைன்னா எம்டியா கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ சேம் இங்க வந்து யூஸ் ரெஃப் நீங்க இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை கான்ஸ்டன்ட் ரெஃப்க்கு ஒரு பேரு யூஸ் ரெஃப் வேல்யூ இருந்தா வேல்யூ இல்லைன்னா நல் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரிதான் நீங்க அவுட்புட் மெசேஜ் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த வேல்யூ டாட் கரண்ட் வேல்யூ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் I will create useRef. So I put comma and useRef. Okay. Use state வந்து use state மெத்தட்காக ref வந்து use ref மெத்தட்காக. So constant input ref equal to use ref method. இனிஷியலா அதோட வேல்யூ நான் நல்லுன்னு கொடுக்குறேன் எம்டி. ஓகே. ஸோ இங்க வந்து ரெஃப்ல அந்த யூஸ் ரெஃப் கனெக்ட் பண்ணிடலாம். ரெஃப் ஈக்குவல் டு இன்புட் ரெஃப். ஓகே. ஸோ இங்க இன்புட்டை ரெஃப்ல கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் கிளிக் பண்ணும் போது அதோட வேல்யூ நமக்கு ஆன் கிளிக் ஃபங்க்ஷன்ல வர மாதிரி ஆன் கிளிக் arrow function to call ஃபங்க்ஷனோட பேர் வந்து get input அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுக்கலாம். ஸோ இங்க get சரி click me to get input value. ஓகே. சேம் அதே அங்க என்ன பண்ணுமோ அதே தான் இங்கே ஃபாலோ பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி get input function கிரியேட் பண்ணிட்டு ஸோ இங்க நீங்க வந்து ஃபங்க்ஷன் arrow ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். அங்க நீங்க டைரக்டா யூஸ் பண்ணாலே போதும். ஓகே. ஸோ இங்க கெட் ஃபங்க்ஷன். ஸோ இங்க நம்ம அதே மாதிரி கன்சோல் டாட் லாக் இன்புட் ரெஃப் டாட் கரண்ட் டாட் வேல்யூ என்ன யூஸ் பண்ணணும் வேல்யூ. சரியா? இன்புட்ல இருந்து வேல்யூ தானே வாங்குறோம். ஸோ வேல்யூ. இஃப் ஐ கோ and click back in application சாரி இம்போர்ட் பண்ண இல்லையா ஆப்ல இம்போர்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இது வந்து fowardRef நேம் வந்து பாஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ நேம் ஐ வில் சே கிரிஷ். ஓகே. No problem, no errors. Okay, go here, refresh the page. Okay, so beer tag is full. Okay, beer tag. So இது class reference, இது கீழ இருக்குது functional reference. சேம் அதே தான். இங்க இந்த attribute வந்து ஆப்ல இருந்து வந்தது. ஓகேவா? using proxல. ஸோ இங்க நம்ம எதை பண்றோம் அதே மாதிரி வேல்யூ கொடுக்குறோம். பாலான்னு கொடுக்குறேன். If I click, you will get the same output. பட் அங்கேயும் இங்கேயும் என்னன்னா கிரியேட் பண்ற விதம் மட்டும் வேற. இங்க வந்து createRef ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிருக்கோம். அங்க useRef ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்றோம். அவ்வளவுதான். சின்ன சின்ன டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ எப்படி சொல்றது
Like it is very easy to understand what is that, how to use. Okay, ma'am? Anybody has a doubt? ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன அதெல்லாம்? Actually, class componentல sorry. ஸோ நீங்க கிளாஸ் காம்போனென்ட்ல createRef ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உங்களால ரெஃப் யூஸ் பண்ணலாம். ஆனா ஃபங்க்ஷனல் காம்போனென்ட்ல உங்களால அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ரியாக்ட். ரியாக்ட் வந்து கிளாஸ், அதாவது காம்போனன்ட் பேஸ்ட் அப்ளிகேஷன். எல்லாமே காம்போனன்ட்ஸ். ஓகேவா? ப்ரீவியஸா கிளாஸ் காம்போனன்ட் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கிளாஸ் காம்போனன்ட் எக்ஸ்டென்ஷனோட ரியாக்ட் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. பட் ரியாக்ட் டெவலப்பர்ஸ் யாருக்குமே வந்துட்டு அட்வான்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஓகேவா? அவங்க ஓல்டு வெர்ஷனே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இது வந்து ரொம்ப அட்வான்ஸா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால ரியாக்ட் வந்துட்டு ஃபங்க்ஷனல்ஸ், ஸோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் நார்மலா கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு இது. ஸோ அதனால ஃபங்க்ஷனுக்குள்ள ஏன் நம்மளால இதை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்ட்ராவா சில என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரா லைப்ரரிஸ் வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ அதுல ஒரு சில லைப்ரரிஸ் தான் இது. ஸோ இங்க நம்ம வந்து ப்ராப்ஸ் மெத்தடை டைரக்டா கன்ஸ்ட்ரக்டர்ல யூஸ் பண்ணலாம். பட் ஃபங்க்ஷனல்ல நம்ம இந்த மாதிரி பாஸ் பண்ணி தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் இல்லைனாலும் ப்ராப்ஸை நம்மளால யூஸ் பண்ண முடியும், பட் கிளாஸ்ல. பட் ஃபங்க்ஷனல்ல அப்படி யூஸ் பண்ண முடியாது. we need to pass and we need to use. ஓகே, அதே மாதிரி இங்க ஸ்டேட் ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா we can directly create the state and we can use the state. பட் இங்க அந்த மாதிரி கிடையாது. ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல யூஸ் ஸ்டேட் மெத்தட் இருந்தாதான் நம்மளால அதை கிரியேட் பண்ண முடியும். ஸோ செட் ஸ்டேட் மெத்தட் வந்து அங்க இருக்கு. அதனால டைரக்டா நம்மளால வேல்யூ அப்டேட் பண்ண முடியும். லைக் இங்க போட்டிருக்கோம் பாருங்க. ஸோ திஸ் டாட் செட் ஸ்டேட் மெத்தட் நேம் அண்ட் தென் வேல்யூ வந்து எந்த வேல்யூ மாத்தணுமோ மாத்தலாம். பட் இங்க அப்படி கிடையாது. அதுக்காக தான் யூஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி செட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் செட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதோட வேலை என்னன்னா எந்த வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை வாங்கி இங்க அப்டேட் பண்றதுதான் இதோட வேலை. ஓகேவா? ஸோ அதனாலதான் யூஸ் ஸ்டேட் மெத்தட் இப்படி இருக்கு. ஸோ சிமிலர் இங்க கிரியேட் ரெஃப் மெத்தட் இன் அ கிளாஸ். அப்போ ஃபங்க்ஷனல்ல ஒரு ரெஃப் மெத்தட் வேணும் இல்லையா? அதுக்காக கொண்டு வந்தது தான் இன்புட் ரெஃப். புரிஞ்சதா? புரிஞ்சதுண்ணா. ஓகே. ஸோ நீங்க கிளாஸ் காம்போனன்ட் ஃபங்க்ஷனல், நீங்க வந்து கிளாஸ் காம்போனண்டா கிரியேட் பண்றீங்கன்னா எல்லாத்தையும் கிளாஸ் காம்போனண்டா கிரியேட் பண்ணுங்க. இல்ல ஃபங்க்ஷனல் காம்போனண்டா கிரியேட் பண்றீங்கன்னா எல்லாத்தையும் ஃபங்க்ஷனல் காம்போனண்டா கிரியேட் பண்ணுங்க. ரெண்டையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். பட் யூ நீட் டு ஸ்டடி போத். ஏன்னா இப்ப சொல்ல முடியாது. இப்போ நீங்க ஒரு டீம் கூட ஒர்க் பண்றீங்க, அந்த டீம் வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் ஃபாலோ பண்றாங்களா இல்ல கிளாஸ் காம்போனன்ட் ஃபாலோ பண்றாங்களான்னு நமக்கு தெரியாது. பட் உங்களுக்கு ரெண்டுமே தெரியுது அப்படின்னா I can put you any kind of project, any kind of work. ஓகேவா? எதுல வேணாலும் நம்மளால ஒர்க் பண்ண முடியுன்ற ஒரு தைரியம் கிடைக்கும். அதனாலதான் ரெண்டையுமே பேரலா கம்பேர் பண்ணி சொல்லி தரேன். ரெண்டுலயுமே ஒரே விஷயம் தான் பண்றோம். பட் அதுல எப்படி பண்றோம், இதுல எப்படி பண்றோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, குட். ஸோ ரெஃப் கான்செப்ட் இவ்வளவுதான்ப்பா. ஸோ இதுல வந்து கால் பேக் ரெஃபரன்ஸ் சொன்னாங்க ஒரு கான்செப்ட். ஓகே, ஃபார்வர்ட் ரெஃப். ஓகே, ஃபார்வர்ட் ரெஃப் வந்து நாளைக்கு வேணா பார்க்கலாம். ஸோ இதுல இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா, இந்த ரெஃப்லயே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா எப்படி பண்ணலாம் அப்படின்றது சொல்றேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா சைல்டுல ப்ராப்ஸ் மெத்தட், ரைட்டா? ஸோ லைக் இங்க ப்ராப்ஸ்ல ஒரு மெத்தட் அனுப்புவோம். அந்த மெத்தடை நம்ம ஸ்டேட்ல கனெக்ட் பண்ணிடுவோம். அதை நம்ம இங்க ஆன் கிளிக் பண்ணும்போது பேரண்ட்ல இருக்கிறது ரன் ஆகும். பட் அதே நேரத்துல
பேரண்ட்டுக்கு சைல்டுல இருக்க ஃபங்க்ஷனையும் ஆக்சஸ் பண்ணணும், ரைட்டா? ஸோ பேரண்ட் வந்து சைல்டுல இருக்க ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணணும். எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? அதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெஃப்ல ஒரு ஃபங்க்ஷன் சைல்டு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். சைல்டு ஃபங்க்ஷன். ஸோ அலர்ட் மெசேஜ் போட்டுக்கலாம். இது வந்து அலர்ட்டுக்காக, சும்மா ஒரு எக்ஸாம்பிள். அங்க இருந்து கிளிக் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகும், அவ்வளவுதான். புரிஞ்சதா? ஸோ அதுல நீங்க என்ன வேல்யூ வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். பட் ஒரு அட்வைஸ், ஸோ எப்படி அதை கால் பண்றது, இங்க இருக்கிற ஃபங்க்ஷனை ஆப்ல இருந்து எப்படி கால் பண்றது, அதுதான் இப்போ நம்மளோட கான்செப்ட். ஸோ சைல்டு ஃபங்க்ஷன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, திஸ் இஸ் கிளாஸ் ரெஃப் காம்பனன்ட். இது கிளாஸ் ரெஃப் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்லேயே போயிட்டு ஒரு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் சைல்டு ஃபங்க் console dot log info, sorry, this is functional component. So இது சரி funcref component. ஓகே, ஸோ அது கிளாஸ் ரெஃப் காம்பனன்ட், இது funcref காம்பனன்ட். ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ், ஜஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதோட யூஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஆப்ல போயிட்டு இந்த ரெண்டு பேரோட ரெஃபரன்ஸையும் நான் இங்கே கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ரெண்டு ரெஃப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் இங்க. ஓகே, ஸோ ஹவு டு கனெக்ட் ref like this. Okay, so import useRef and react. So appல import பண்ணிக்கலாம். Import useRef from react. Okay, so reactல இருந்து useRef வந்து கால் பண்ணிட்டோம். நான் என்ன பண்றேன், ரெண்டு காம்பனன்ட் நம்ம கிட்ட இருக்கு, ஸோ அதனால ரெண்டு ரெஃப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து சைல்டு ஒன் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோடது வந்து சாரி கான்ஸ்டன்ட் போட்டு கிரியேட் பண்ணணும். ஓகே, கான்ஸ்டன்ட் child 1 equal to useRef. ஸோ இனிஷியலா அதோட வேல்யூ எதுவும் இல்லை, ஸோ நல்லன்னு நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் child 2 equal to useRef null. ஓகே, இனிஷியலா அதோட வேல்யூ நல்லன்னு கொடுத்துறேன். ஸோ நான் சைல்டு 1 கிளாஸ் ரெஃப்லையும் சைல்டு 2 ஃபங்க்ஷன் ரெஃப்லையும் கனெக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இங்க ref equal to child 1. ஸோ அதே மாதிரி இங்க ref equal to child 2. ஓகே, ஸோ நார்மலா நீங்க வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஓகேவா, ரெஃப் நம்ம வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணோம், அப்போ இன்புட்ல இருந்து வேல்யூ எடுக்க முடிஞ்சது இல்லையா? அதே மாதிரி காம்போனன்ட்ல நீங்க வந்து ரெஃப கனெக்ட் பண்ணீங்கன்னா காம்போனன்ட்ல என்னெல்லாம் இருக்கோ அதுக்குள்ள ஸ்டேட் ப்ராப்ஸ் உங்களுக்கு தேவையான என்ன வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இப்போ பேரண்ட்ல சைல்டு 1 சைல்டு 2 ரெண்டு ரெஃபும் இந்த ரெண்டு காம்போனன்ட்டோட கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ சைல்டு 1 யூஸ் பண்ணி கிளாஸ் ரெஃப்குள்ள இருக்க எதை வேணாலும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபங்க்ஷன் 2 வச்சு கிளாஸ் ரெஃப்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு அதாவது கிளாஸ் 2 வச்சு ஃபங்க் ரெஃப்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வேணாலும் கால் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்றேன், ரெண்டு இதுலயும் ஒரு பட்டன் போட்டுக்கிறேன். கீழே ரெண்டு பட்டன் வந்து கிரியேட் பண்றேன். பட்டன். ஸோ பட்டன் நான் கிரியேட் பண்றது வந்து பேரண்ட் சைல்டுல இல்ல பேரண்ட்ல கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஸோ ஆன் ஸோ கிளிக் மெத்தட் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். கிளிக் மெத்தட் child 1. ஓகே, child 1 dot current
டாட் அங்க இருக்கக்கூடிய எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா சைல்டு ஃபங்க் நாங்க ஒரு ஃபங்க் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த ஃபங்க்கு தான் நான் கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க நான் கால் பேக் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்க இருந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஓகே, ஸோ இது வந்து சைல்டு ஒன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்குவோம், சைல்டு டூக்கும் அதே மாதிரி. ஓகே, ஸோ இங்கேயும் சைல்டு டூ, இங்கேயும் சைல்டு டூ. ஓகே, ஸோ இங்க இதை கிளிக் பண்ணா சைல்டு ஒன், அதாவது கிளாஸ் ரெஃப்ல இருக்கக்கூடிய சைல்டு ஃபங்க்ஷனும், சைல்டு டூவை கிளிக் பண்ணும்போது ஃபங்க் ரெஃப்ல இருக்கக்கூடிய சைல்டு மெத்தடும் ரன் ஆகணும். ஓகே, ரெஃப் எப்பவுமே கரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் நமக்கு அதுல என்ன வேணுமோ அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதனாலதான் கரண்ட்ன்ற வேர்டு வந்து நம்ம இடையில யூஸ் பண்ணிருக்கோம். சைல்டு ஒன் டாட் கரண்ட் டாட் சைல்டு ஃபங்க்ஷன், சைல்டு டூ டாட் கரண்ட் டாட் சைல்டு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ரெண்டு இடத்துலயுமே சைல்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நான் இங்க இருந்து கிளிக் பண்ணா அந்த ரெண்டும் ஓப்பன் ஆகணும். இதுதான் நம்மளோட ஒர்க். ஸோ வில் செக் இது ஒர்க் ஆகுதா இல்லையா. ஓகே, see child is not defined, child is not defined. எங்க child is not defined வருது? ரெஃபரன்ஸ், சாரி, ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா did you mean use reacted forwardRef? Check the method. Functional component cannot use refs. Okay, functional ref வந்து டைரக்டா யூஸ் பண்ண முடியுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ கிளாஸ் காம்பனன்ட் ஒர்க் ஆகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த பட்டன் கிளாஸ் ஒன்னு, சாரி சைல்டு ஒன்னு, அது கிளாஸ் ரெஃபோட கனெக்ட் ஆயிருக்கு, அங்க சைல்டு ஃபங்க்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணா அது ஒர்க் ஆகுது. ஓகே, அதே மாதிரி இது வந்து ஃபங்க் ரெஃபோட கனெக்ட் ஆயிருக்கு, சைல்டு டூன்றது, இதை கிளிக் பண்ணா எரர். ஸோ ஃபங்க் ரெஃப் அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ண முடியாது, யூசிங் ஃபார்வர்ட் ரெஃப் யூ கேன் கனெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்வர்ட் ரெஃப் மெத்தட் இது. ஸோ ஃபார்வர்ட் ரெஃப் மெத்தட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூ கேன் கனெக்ட் forward ref and forward ref of function input comma props input ref. Okay, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. Forward ref accepts render function on argument. React calls this function with props and refs. ஆக்சுவலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, டைரக்டா இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிருக்கு இல்லையா, ஸோ இதை இப்படி கால் பண்ணாம ஜஸ்ட் arrow ஃபங்க்ஷனை கன்வெர்ட் பண்ணிட்டு, ஸோ ஐ கேன் யூஸ் arrow function constant and then this and then like this. ஓகே, ஸோ இனிஷியலா முதல் ஃபங்க்ஷன்ன்றத arrow ஃபங்க்ஷன் மாத்திட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, arrow function will call forwardRef function. Okay, forwardRef. So forwardRef, so forwardRef இங்க ஆட் ஆயிடுச்சு, comma ref function. So ரெண்டு இங்க பாஸ் பண்றோம். What is the error then? Okay, we can pass argument like this and complete here. Okay, so இந்த மொத்த ப்ராசஸையுமே ஃபார்வர்ட் ரெஃப்க்குள்ள பாஸ் பண்றோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we can use. Okay, ஓகே, ஸோ முதல் எப்படி இருந்தது அப்படின்னா, ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபங்க்குக்கு ஒரு பேரு, அதுக்கு உள்ள ப்ராப்ஸ் மட்டும் பாஸ் பண்ணோம். பட் நமக்கு ரெஃப கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் பேரண்ட்ல இருந்து we need to convert like this. ஸோ இதை வந்து arrow ஃபங்க்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டோம்.
ஸோ இன்சைட் எக்ஸ்ட்ரா ஒரே ஒன்று மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் ஹியர் ஃபார்வர்ட் ரெஃப். ஸோ இந்த ஃபார்வர்ட் ரெஃப் இங்கே ஸ்டார்ட் பண்ணி எண்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அந்த ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளால யூஸ் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். இஃப் ஐ கோ அண்ட் refresh the page, I won't get any error. If I click child2.current is null. Why? Okay, I'm gonna say current ref.null, then I will remove the null value. I can refresh it and I'm getting it. Oh, some error. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்றோம். இதுல இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அப்படியே எக்ஸாக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது எப்படி நம்ம அங்க கனெக்ட் பண்றது நம்மளோட இன்புட்ல? Button click, handle click. Okay. இங்கேயே வந்து பார்க்கலாம், பட் கொஸ்டின் அவங்க கரெக்டாக போட்டுருப்பாங்க இதில். ஹவு டு access functional component to parent component using ref object. Using ref. ஸோ createRef ஃபங்க்ஷனில் தான் நம்ம வந்து அதை பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷன் தான் useRef. ஸோ ஃபார் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஸோ இங்கேயே அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, யூ கேன் கன்வெர்ட் திஸ் காம்பனண்ட் டு a class component, replace the calls to createRef with useRef. Okay, you can use createRef for a class component, useRef for functional component. அவங்க அவ்வளோதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் இங்க நமக்கு சைல்டு காம்பனன்ட், அதாவது கிளாஸ் காம்பனன்ட்ல டைரக்டா ஆப்ல கனெக்ட் பண்ணிட்டோம், அது ஒர்க் ஆயிடுச்சு ரைட்டா? ஸோ ரெஃப் ஈக்குவல் டு சைல்ட் ரெஃப், இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். பட் ஹியர் ரெஃப் ஈக்குவல் டு சைல்டு டு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அது நமக்கு ஒர்க் ஆகல. ஸோ நான் இந்த இடத்துல கன்சோல் log ref, sorry, child2, I can say child2. Refresh it. child2 கரண்ட் வேல்யூ ஆக்சுவலா நமக்கு நல்லன்னு வருதுப்பா. பட் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகணும். பட் we are not getting any value. நல்லன்னு வருது இல்லையா, அதனாலதான் நமக்கு அந்த அவுட்புட் வந்து வர மாட்டேங்குது. child2 ref. How to connect functional component to parent component in React using useRef, right? useRef.
So useRef in component and pass it to a props and parents. useRef to a controller parent inside. இது நம்ம பார்ப்போம். React useRef இங்க ஆட் பண்ணிருக்காங்க. லைப்ரரி காம்போனன்ட்ல இங்க வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ லைப்ரரி இது வந்து பேரண்ட் காம்போனன்ட். மை காம்போனன்ட் இஸ் பேரண்ட் காம்போனன்ட். சைல்டு வந்து லைப்ரரி காம்போனன்ட். அதுல ரெஃப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ ஹவு தே கனெக்டட் அகெயின். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஃப் ரிட்டர்ன் மெத்தட் இது ஹேஸ் எவ்ரி திங். இந்த ரெஃப் இங்க இன்புட். ஓகே, இதோட ஸ்மாலர் வெர்ஷன் தான் இது. ஆக்சுவலா இது பிக் வெர்ஷன், இது அதோட ஸ்மாலர் வெர்ஷன், ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்கேயும் அதே தான் பண்ணிருக்காங்க. ரெஃப் ஈக்குவல் டு ஸ்கிரீன் ரெஃப் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிருக்காங்க. பட் ஐ கெட் அ வார்னிங், ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் cannot give refs, attempt to access ref will fail. Do இதே எரர் தான் நமக்கும் வருது. ஓகேவா? ஸோ இந்த எரர் எப்படி ரிசால்வ் பண்ணிருக்காங்க, கீழே வந்து பாத்தீங்கன்னா someone gives some idea, so we can use those idea to check the outputs. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா react forwardRef அதை யூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ கால் த ஃபங்க்ஷன்ஸ் லைக் திஸ். உங்களுக்கு எங்க ரெஃப் வேணுமோ அதை வந்து ரெஃபோட கனெக்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகே, I connected ref. So constant react create ref and ref equal to ref. You have to use react forward ref. Okay, I can. நம்மளும் ரியாக்ட் ஃபார்வர்ட் ரெஃப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள ரெண்டர் மெத்தடை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். லைக் இந்த மாதிரி இந்த இது அப்படியே நம்ம பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ரெஃப் ஈக்குவல் டு கிரியேட் ரியாக்ட் ரெஃப் and call from a parent ref dot click current dot click. So we created class function forward ref props and ref. We passed like this. Okay. In user imperative handle. Okay. இங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்கப்பா, யூஸ் இம்பேரிட்டிவ் ஹேண்டில். அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம கொடுத்த ரெஃபையும் இந்த ரெஃபையும் கனெக்ட் பண்றாங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆட் பண்றாங்க, கிளிக்னு சொல்லிட்டு. ஸோ கிளிக், இந்த கிளிக்கை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இது இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன் கிளிக் மெத்தடை வந்து கால் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ண சொல்றாங்க. ஸோ வி வில் யூஸ் த சேம் மெத்தட். ஸோ இங்க நம்ம கிட்ட ரெஃப் இருக்கு. ஸோ அவங்க எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா யூஸ் imperative handle. So reactல போயிட்டு use imperative handle என்னன்னு பார்த்துக்கோங்க. use imperative handle. So இதுதான் அந்த imperative handle. So இதோட வேலை என்ன அப்படின்னா ரெஃப வாங்கி நமக்கு தேவையான கிரியேட்ஸ், நமக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் கெட் பண்ணி கொடுக்கறதா இதோட வேலை. சி, நம்ம பாஸ் பண்ற அந்த ரெஃப வாங்கி இங்க வச்சுக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ I will create the same. அதையும் இம்போர்ட் பண்ணணும் தான் நினைக்கிறேன். யூஸ் இம்பேரிட்டிவ். ஓகே, ஸோ we are use imperative handles, right? Comma use imperative handle. ஸோ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா use imperative handle which is ஹேண்டிலிங் அவர் ரெஃப். நம்ம என்ன ரெஃப் கொடுக்குறோமோ அந்த ரெஃபை வாங்கி அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையோ அதை அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நமக்கு என்ன தேவை, இந்த சைல்டு ஃபங்க்ஷன் தான் தேவை, ரைட்டா? அதனால நான் என்ன பண்றேன், சைல்டு ஃபங்க் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன். ஐ வில் கிரியேட் சைல்டு ஃபங்க் ஹியர். ஸோ இப்போ இந்த சைல்டு ஃபங்க் கால் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். ஸோ இட் வில் கால்
child funk. ஓகே, அவ்வளவுதான்ப்பா. ஸோ சைல்டு ஃபங்க்ன்றது வந்து ஒரு கீவேர்ட் மாதிரி, லைக் how they created like this. Okay, unusual label. Oh, did I give miss? Okay, so ref, comma, arrow function like this. Okay, still error is there. Ref, comma, added here. Okay, like this. Yes, correct. ஸோ ரெஃப் இங்க ஆரம்பிச்சு இங்க க்ளோஸ் ஆகுது, அதுக்குள்ள ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த மாதிரி போட்டுக்குவோம், அப்போ ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ரெஃப் நம்ம கொடுத்த ரெஃப் வந்து வாங்கிக்கும். இந்த யூசர் இம்பேரட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ சைல்டு ஃபங்க்ஷன்ற நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். ஸோ அப்போ இந்த வேரியபிளை நம்ம அங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா சாரி பேரண்ட்ல childhood dot current dot child func. ஸோ நான் இந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த வேல்யூ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபங்க்ஷனை நமக்கு கால் பண்ணி கொடுக்கும். லைக் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய அவுட்புட் நமக்கு ரன் ஆகும். இடையில வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மட்டும் ஆட் ஆயிருக்கு, ஃபார்வர்ட் ரெஃப் அண்ட் யூசர் இம்பேரட்டிவ் ரெஃப். ஆக்சுவலா கிளாஸ் காம்பனன்ட் கொஞ்சம் ஈஸியா இருக்கு, கரெக்ட். ஸோ டைரக்டா நீங்க ரெஃப் மட்டும் கிரியேட் பண்ணி அதை உங்களுக்கு எந்த இதுல வேணுமோ அதுல போட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா கரண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். பட் ஹியர் நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், லைக் எக்ஸ்ட்ரா ரெண்டு மெத்தட் வந்து நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கு, கரெக்ட். ஃபார்வர்ட் ரெஃப் அப்படின்னு ஒன்று ஃபங்க்ஷன் ரெஃபை சுற்றி ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் யூஸ் இம்பேரட்டிவ் ஹேண்டில் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு எந்தெந்த மெத்தட் வேணுமோ அது கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வில் சி அவுட்புட். Refresh back, no error. If I click child to, again null. Ref தான் correct create ஆயிடுச்சு. I'm going to delete this console.log. ஸோ இன்கேஸ் இது இன்னைக்கு ஒர்க் ஆகலைன்னா நான் நாளைக்கு சொல்றேன். ஸோ ரொம்ப பெரிய யூஸ்லாம் இல்லை, மேபி நம்ம எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். Okay, so child 1 no problem, child 2 is connected to funcref. So but funcref is not connected, they need to support, one is forwardref, another one is use imperative handle. ஸோ அந்த ரெண்டுமே அதுக்கு வந்து ஆக்சஸ் தேவைப்படுது. ஸோ ஃபார்வர்ட் ரெப் வந்து ரேப் பண்றதுக்காக அந்த ஃபங்க்ஷனல் ரெப்பை சுற்றி ரேப் பண்ணும். ஜஸ்ட் இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க க்ளோஸ் ஆகும், அவ்வளவுதான் அதோட வேலை. எக்ஸ்ட்ரா நம்ம ப்ராப்ஸ் போட்ட இடத்துல ரெஃபையும் சேர்த்து கால் பண்ற மாதிரி இருக்கும், ரெண்டு விஷயம். அதுக்கப்புறம் யூஸ் இம்பேரட்டிவ் ஹேண்டில் வந்துட்டு ரெஃபை கனெக்ட் பண்ணி நமக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை உள்ள கிரியேட் பண்ணணும். அதாவது இது ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள சைல்டு ஃபங்க்னு ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து ஆக்சஸ் ஆகணும். அதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட், நம்மளோட ஆக்சுவலா நம்மளோட ரிக்குவயர்மெண்ட். ஓகே, ஸோ ஆனா சம் ஃபெயிலியர் கேசஸ் still the object is getting null. They said like இங்க நீங்க இதை கால் பண்ணீங்க அப்படின்னா it will call, if you click this it will call on click function and இங்க என்ன நீங்க மெசேஜ் கொடுக்குறீங்களோ அது ரன் ஆகும். அதுதான் அவங்க வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு ஏன் அது ஒர்க் ஆகல?
அண்ட் கால் இங்க பாருங்க ஈஸியா கொடுத்துருக்காங்க ரெஃப் டாட் கரண்ட் டாட் கிளிக். ஸோ கிளிக்ன்றது இந்த மெத்தட். ஓ சாரி, மேபி ஐ மிஸ்டேக்கன். சைல்டு ஃபங்க் வந்து நம்ம சரி இங்க பட் எம்டி ஆப்ஜெக்ட் ஸ்டில் எம்டி. ஸோ ஆப்ஜெக்ட் எம்டியா இருக்கும் போது நம்மளால எதையும் கால் பண்ணவும் முடியாது. ஓகேப்பா. ஸோ நான் இது மட்டும் இந்த ஃபங்க் ரெஃபையும் பேரண்ட் காம்பனண்ட்டையும் எப்படி கனெக்ட் பண்ணலாம் யூசிங் useRef அதை வந்து நான் நாளைக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது போதும். ஐ வில் ஸ்டாப் திஸ் ரெக்கார்டிங். ஸோ